ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ மட்டன் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்ல வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு நல்ல எண்ணெயில் வதக்கிடணும். அப்படி தக்காளி, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி மட்டன் கிரேவிக்கு பட்டை, கிராம்பு, வதக்கிட்டு மட்டன் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா தேவையான மட்டன் சூப்புக்கு வெங்காயம், தக்காளி நல்ல எண்ணெய் வதங்கிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். மாறுகண்டை எலும்போட 1/2 கிலோ மட்டன் அதை போட்டுருவோம். இன்னும் மட்டன் கிரேவி வெங்காயம் நல்லா வதக்கி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். சூப்புக்கு எலும்பு கறியெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த பக்கம் மட்டன் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாவும் அரைஞ்சி வச்சுட்டு தக்காளியும் போட்டுடலாம். போட்டு வதக்கி நல்லா வதக்கி கொஞ்சமாக வந்துட்டு அரைப்பா ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சமாக பெப்பர் போட்டு சூப்புக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு மட்டன் எலும்போடு சேர்த்து கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக ஓட்டணும். கொஞ்சமாக உப்பு தேவை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். கறி நல்லா வெந்து சீக்கிரம் போட்டோம்ல கறியை வறுக்கிறதுக்கு கறி நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி வறுக்கிறதுக்கு போட்டுடலாம். நம்ம சவுண்டு தெளிவாக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். சத்தமாக பேட்ரி வரணும். கறி வறுக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் போடுறியா அதில் போட்டு தேவையான அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுணும். தேவையான அளவு உப்பு இந்த வெங்காயம் போட்டு கிண்டியோட வாட்டை பண்ணுவோம். கறி வறுக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், அந்த களி, இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் போட்டு மஞ்சள் தூள், ஃப்ளைம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி விட்டோம். கறி எண்ணெயில் 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் கறி போட்டோமா கட் பண்ணி இந்த கல்லெல்லாம் வதங்கிச்சு. கறி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டு நடுப்பட்டத்தில் ஃபுல்லாக வச்சுட்டு எங்கள் வீட்டில் மட்டன் சூப் ஒரு பக்கம், மட்டன் கிரேவி ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. கூடவே ஒயிட் ரைஸும் வடித்த சாதம். எங்கள் வீட்டில் எப்போவுமே வடித்த சாதம் செய்வோம். ஒயிட் ரைஸ்க்கு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பூனையா? ஆமாம், மூஞ்சிரி சவுண்ட் ரொம்ப கேட்டுச்சு. கிச்சுனா பெப்பர் போட்டு உப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு கட் பண்ணிவிடுவோம். தண்ணி எடுத்துட்டு தேங்காய் ஊற்றிடுவோம். தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய், அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். அரைச்சி இருந்தால் தான் அது ஊற்றி சூப்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மட்டன் சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எல்லோரும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அருமையான சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மட்டன் கிரேவிக்கு கூடவே உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அரைச்சி போடலாம். கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மட்டன் கிரேவிக்கு பெப்பர் இன்னும் கொஞ்சம் இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கூடவே இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம பொரி அப்பா மட்டன் கிரேவி, அருமையான மட்டன் கிரேவி சூப்போட சொல்லி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் HR சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.